டு ஆர்கே பேங்கிங் மாஸ்டரி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆல்ஃபபெட்டோட நம்பர்ஸை எப்படி ஈஸியாக ட்ரிக் வச்சு படிக்கலான்றது. அண்டு எல்லாத்துக்கும் தெரியும் ஏபிசிடி இ வரைக்கும் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும். தென் அதுக்கப்புறம் உள்ள நம்பர்ஸுக்கு நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் பேசிக்காக இன்னொரு இது என்னென்னா E5. ஸோ 5ஓட மல்டிபிள்ஸ் ஃபுல்லாக ஈஸியாக அமைக்கிற ஒரு ட்ரிக்கு தான் இஜோடி. EJOTY. ஸோ இக்கு 5, ஜேக்கு 10, ஓக்கு 15, டிக்கு 20, ஒய்க்கு 25. அதான் இஜோடி. ஸோ 5ஓட மல்டிபிள்ஸ் ஃபுல்லாக நீங்கள் இப்படி அமைச்சிக்கலாம். தென் எஃப்க்கு பதிலாக 6, ஃபிக்ஸு 6. ஸோ அது ரைமிங்காக வரதுனால F6. G7. G7க்கு வந்து G7 சம்மிட்டிவ் நீங்கள் அமைச்சிக்கலாம் ஆர் G7. ஸோ G7 எழுதும் போது அந்த பெரிய 7 கீழே வர மாதிரி இருக்கும். ஸோ G7. H8னா ஹெச் நீங்கள் வந்து டிஜிட்டல் 8ஆக கன்சிடர் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே ஒரு டேஷ் கீழே ஒரு டேஷ் போட்டிங்கன்னா டிஜிட்டல் 8 ஃபார்ம் ஆயிரும். அதான் H8. அதுக்கப்புறம் I9. இட்டாலிக் ஸ்கிரிப்டில் ஐ எழுதணுன்னா அதை இந்த மாதிரி வரும். ஸோ 9 மாதிரி வரும். அதான் I9. அடுத்தது ஜேக்கு இஜோட்டியில் நம்ம பார்த்த மாதிரி J10. அடுத்தது K11 அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கா, K11. ஸோ K11. அடுத்தது L12. 12ன்னு நம்ம எழுத ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது லாஸ்ட் L12 அப்படின்னு வருது. ஸோ அதனால எல்லுக்கு 12. அடுத்தது M for 13. ஸோ M 3 ரிவர்ஸ் பண்ண மாதிரி இருக்கா. ஸோ M for 13. அடுத்தது N வந்து நேருஜியோட பர்த்டே 14th நவம்பர் வச்சுக்கலாம். ஒன்று நவம்பர் 14 வச்சுக்கலாம், இல்லை நேரு 14 வச்சுக்கலாம். அண்ட் ஓக்கு சொன்ன மாதிரி இஜோட்டிட்டு இருக்கு 15. பிக்கு வந்து 16 பிரின்ஸ். இதுக்கு வந்து P to யூக்கு வந்து ஒரு சின்ன ஸ்டோரி மாதிரி வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பிக்கு வந்து 16, பிரின்ஸ் வந்து 16 இயர்ஸ் பிரின்ஸ் வந்து குவீன் 17க்கு வந்து 17 இயர்ஸ் குவீனை மேரி பண்ணுறாங்க. அண்ட் 18 இயரில் அவருக்கு ராமு, அண்ட் 19 இயரில் அவருக்கு அவங்க 2 பேருக்கும் சோமுன்ற 2 பையங்க பிறக்காங்க. அதுக்கப்புறம் அந்த பிரின்ஸ் வந்து T20 மேட்ச் விளையாட போகிறாரு. அண்ட் T20 மேட்ச்சில் வின் பண்ணுறதுனால மொத்த யூனிவர்ஸையும் ரூல் பண்ணுறதுக்கு யூனிவர்ஸை 21 வயசில் ரூல் பண்ணுறதுக்கு அவருக்கு வாய்ப்பு கிடைக்கி. இன்னொரு சொல்லிடுறேன். P16னா பிரின்ஸ் 16 இயர்ஸ் பிரின்ஸ் வந்து 17 இயர்ஸ் குவீன் மேரி பண்ணுறாங்க. அண்ட் மேரி பண்ணோடனே 18 இயரில் ராமுவும் 19 இயரில் சோமுவும் பிறக்கிறாங்க. அதுக்கப்புறம் 20 இயர்ஸ் அவரோட 20 இயர்ஸில் T20 மேட்ச் விளையாட போகிறாரு. அந்த மேட்ச்சில் ஜெயித்ததுனால அவரோட 21 இயர்ஸில் அவர் யூனிவர்ஸை அச்சீவ் பண்ணுறாரு. அடுத்தது V2. அதுதான் நான் இங்கேயும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். 16 இயர்ஸ் பிரின்ஸ் மேரிட் 17 இயர்ஸ் குவீன் and they gave birth to Ramu at 18 and Somu at 19, and he played T20 match and started to rule the universe at 21. சப்போஸ் இந்த நான் சொன்னது ட்ரிக் மறந்துட்டிங்கன்னா அதை நான் இங்கே எழுதியிருக்கேன். தென் பி. ஸோ 2 லைன் போட்ட மாதிரி இருக்குது. அதான் 2. ஸோ 2 லைன்ஸ் வரதுனால 22. அது டபிள்யூக்கு வந்து 23. 3 வந்து இப்படி எம்முக்கும் 3 தான் வரும், டபிள்யூக்கும் 3 தான் வரும். எம்முக்கு 3 வந்து ஸ்ட்ரெயிட்டாக இப்படி ரிவர்ஸ் பண்ண மாதிரி இருக்கும். இது வந்து இப்படி இந்த பக்கம் மேல் பக்கம் ரிவர்ஸ் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ எம்முக்கு வந்து 23, எம்முக்கு வந்து 13, அண்ட் டபிள்யூக்கு வந்து 23, எக்ஸுக்கு வந்து 24. 4 லைன் இப்படி போட்ட மாதிரி இருக்குது. அதான் 4 லைன்ஸ்ன்றதுனால 24. ஒய்க்கு வந்து 25. ஒய்ஃபைன்னு வச்சிங்கன்னா 25 வந்துடும். ஒய்ஃபை 25. அண்டு இந்த ட்ரிக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.